தாவேக ஆட்சிக்கு வந்து 15 நாட்கள்லயே பல கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. பாலியல் அது மாதிரி இல்லை. இதுல இது சாதாரணமா ஒன்னும் நடத்துற வச்சு சொல்ல முடியாது. இதை பொறுத்தவரையிலும் 20 மணி நேரத்திற்குள் ஃபுட்டேஜ் மூலமாக கைதிகளை செய்து அவர்கள் அந்த பாலியல் குற்றம் செய்தவர்களை கைது செய்து மட்டுமல்ல அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் நேரடியாகவே இதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் இதை பற்றி இதுபோன்ற வேகமாக செயல்பாடுகளை செய்ததில்லை. அவருடைய சிந்தனைகளை இதுபோன்ற நிகழ்வு நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் தனிப்படையை அமைத்திருக்கிறார். அதற்கான ஒரு காவல்துறையுடைய ஐஜி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழக வரலாற்றில் இதுவரையிலும் இல்லை. பொறுப்பேற்கும் பொழுதே வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அது ஒன்றுமேல் தான் கொடுக்க முடியும். நீங்க எவ்வளோ 10 days 5 daysல எப்படி வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியும்? ஃபைனான்ஸ் பொசிஷன்லாம் பார்த்து டீட்டெயிலாக வாங்கி அதுக்கப்புறம் தானே கொடுக்க முடியும். வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து என்ன பெரும் பேப்பரில் எழுதி கொடுக்காது. வீலாட்ட வெள்ளை அறிக்கையை கொடுப்போம்னு சொல்லிட்டு வெள்ளை பேப்பர் இடத்துல காட்ட முடியாது. தெளிவாக நம்முடைய முதல்வரை பொறுத்தவரை தெளிவான சிந்தனை உள்ளவர், மக்கள் நலம் காக்கக்கூடியவர், மக்களுக்கு முழு பாதுகாப்பு தரக்கூடியவர், பெண்களுக்கு இதுவரையும் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இல்லாத ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய முதலமைச்சர். இதுபோன்ற சிறுமிகளுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள் இனி எந்த காலத்திலும் ஏற்படக்கூடாது என்ற சிந்தனை உள்ள முதலமைச்சர். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சி, மக்கள் ஆட்சி என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். முன்னாள் ஆட்சியோட அந்த ஊழல் நடவடிக்கை நம்ம எப்படி அதெல்லாம் இப்ப கேட்டு மம்பு ரொம்ப விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? யார் ஆதரவு? உங்களுக்கு விசிகா கம்யூனிஸ்ட் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்கள வந்து இல்ல நான் இல்ல இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லுவது வேறு. கொள்கை ரீதியாக அவர் நிற்கிறார் எங்கோடு இணைந்து, அவ்வளவுதான். கொள்கை பிடிப்போடு தான் அங்கே கூட்டணியில் இருந்தார்கள். ஒரு ஆட்சி கொள்கை ரீதியாக நிற்கின்ற ஆட்சிக்கு பக்கவளமாக இருக்கிறார். 15 நாள் கூட இந்த ஆட்சி வந்து பொறுப்பேற்ற பிறகு விமர்சனங்கள் வருது. நீங்க இது இல்லைங்க, நீங்க பொதுவா சொல்றது கேளுங்க. நான் ஒன்னு கேட்கிறேன் அவங்ககிட்ட. 6 மாதம் பொறுத்திருப்போம், அதற்கு பிறகுதான் கேள்வி கேட்போம்னு சொன்னாங்களே, ஏன் இப்ப கேட்கறாங்க? சொன்னது அப்படிதான் சொன்னாங்க. நீங்க எல்லாம் மீடியா தானே போட்டீங்க. ஒரு ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த ஆட்சியுடைய நடவடிக்கை பற்றி 6 மாதத்திற்கு பிறகுதான் நாங்கள் உரையாற்றுவோம் சொன்னது இங்கே சட்டமன்றத்தில். அப்ப 8 நாள் 10 நாளைக்கு கேட்டிருந்தீங்கன்னா